நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை வெளியாகியிருக்கிறது. மத்திய பட்ஜெட் பாரபட்சமான முறையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இந்தியா கூட்டணி புகார் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், முழு விவரங்கள். 2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த பட்ஜெட்டில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கின்றன. இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் இன்றைய தினம் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது எதிர்க்கட்சிகளினுடைய, அதாவது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, திமுக எம்பிக்கள் மற்றும் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ், சரத்பவார் மற்றும் சிவசேனா, அதாவது உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா உள்ளிட்ட ஆம் ஆத்மி உள்ளிட்ட முக்கிய இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் சார்பில் தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல தமிழகத்திற்கான எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்றும், இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பாஜக தனக்கு சாதகமாக மட்டுமே தாக்கல் செய்திருப்பதாகவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் குற்றம் சாட்டி தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசிற்கு எதிராகவும் இந்த பட்ஜெட்டிற்கு எதிராகவும் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியும் முழக்கங்களை எழுப்பியும் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.